السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான சிறப்பான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்தான். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஆரோக்கியமாக நல்ல பல இபாதத்துகள்ல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான நல்ல காரியங்களையும் இஹ்லாஸ் உடையதாக அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய புற 16 இருக்கிறோம். ரமதான் மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்திருக்குது என்றது எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகரிபோட புற 17 இந்த தினங்கள்ல தான் இஸ்லாத்துல நடந்த முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இத பத்தி நானும் நீங்களும் விளங்கி வச்சிருக்கணும். காரணம், இஸ்லாமிய வரலாறு என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பகுதி. முஸ்லிம் என்ற வகையில நாங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது கட்டாயம். இன்னைக்கு உலக அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடக்குது, எந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு என்ற நிறைய நிகழ்வுகள் எங்களோட சிந்தனையில் இருக்குது. இஸ்லாத்துல இஸ்லாமிய வரலாறுகளை எந்த வருடத்துல என்ன, எந்த மாசத்துல எப்படி நடந்துச்சுன்றத ஓரளவு சரி நாங்க விளங்கி வச்சிருக்கிறது தேவை. அது மட்டும் இல்ல, சஹாபாக்களுடைய ரமலான் எப்படி கழிஞ்சிருக்குது என்றதையும் விளங்குறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு எங்கட ரமலான் பல அடிப்படையில கழிச்சு கொண்டிருக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல நேரம் கழியுது. ஒவ்வொரு வேலைகளை செஞ்சு கொண்டு நேரம் காலத்தை கழிக்கிறோம்.
அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் நோம்ப பிடிச்சு கொண்டு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க என்றதை விளங்குறதுக்கு இது உதவியாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிகழ்வுக்கு காரணமாக, அடிப்படையான காரணமாக அமைஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால 13 வருட காலம் இருந்தார். நபி பட்டம் கிடைச்சு. அந்த 13 வருட காலத்துல குறைஷிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. என்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவத்தை ஆரம்பிச்சாங்களோ, மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அந்த குறைஷிகளுக்கும் அவங்களுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பமாகுது. அந்த பிரச்சனை முத்தி முத்தி ஏச ஆரம்பிக்கிறாங்க. மோசமான வார்த்தைகளால ஏச ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு ஆள் கத்துவாரு, சாஹிர், இந்த சூனியக்காரன் போறான் என்று. அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வகையான பாரம். அப்படி இருக்கிற நேரம் இன்னொரு ஆள் சத்தம் போடுவாரு, காஹின், இவர் ஜோதிடம் சொல்றவரு. இன்னொரு ஆள் கஸ்ஸாப் என்றுவாரு, இந்த பொய்க்காரன் வாரார் என்று. இன்னொரு ஆள் மஜ்னூன் என்றுவாரு, பைத்தியக்காரன். இப்படி பல மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏச ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பல மாதிரி செஞ்சு பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாத்த முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாரும், குறைஷி தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு மஷூரா செய்யறாங்க. இந்த பொய்க்காரன் என்றதும் பைத்தியக்காரன் என்றதும் நாங்க சொல்றது பொய்ன்றது எங்களுக்கே தெரியும். ஏனடா சொன்னவங்களுக்கே தெரியும் இவர் பைத்தியக்காரன் இல்ல, இவர் சூரியக்காரன் இல்ல. நாங்க சும்மா எங்கட கோபத்தை தீர்த்து கொள்றதுக்கு நாங்க சத்தம் போட்டு இருக்கிறோமே தவிர அது இல்ல உள்ளம. இத சொல்றதுனால அவர் மாறுற மாதிரியும் இல்ல. அதனால இவருக்கு ஒரு முடிவு செய்யணும்னு சொல்லி மஷூரா செஞ்ச நேரம் சிலவங்க சொன்னாங்க, இவரை கொண்டு போடுவோம். பல மாதிரி பல கருத்து வந்த நேரம் இவரை இந்த ஊரை விட்டு விரட்டுவோம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு ஹிஜ்ரத்துடைய மிக பிரதானமான அமல் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சஹாபாக்களும் வெளியாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குறைஷிகள் இவங்களை பழிவாங்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கால சம்பாதிச்ச எதையும் மக்காவை விட்டு வெளியே கொண்டு போகலாம், இங்க சம்பாதிச்சதை இங்க விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட சல்லி சொத்துக்களை பறிக்க ஆரம்பிச்சான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். ஆனா மதீனாக்கு போறாரு வெறுங்கையோட. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். பல மாதிரி சம்பாதிச்சதை எடுத்துட்டு போமென்று பார்த்தாரு. மறைச்சு சொன்னாங்க, இயலாது, எடுத்துட்டு போகலாம், உங்களை கொன்றுவோம். இல்ல, என் முழு சொத்தையும் தாரேன், என்ன உயிரோட போறதுக்கு விடுங்க என்று சொல்லி முழு சொத்தையும் கொடுத்து உயிரை பாதுகாத்து கொண்டு போனார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சொத்துகள் எல்லாம் அந்த குறைஷிகள் பறிச்சு அதை வச்சு அவங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார். குறைஷிகள் இருந்த வியாபார தலைவர், மிக பெரும் ஒரு வியாபாரி தான் அபூ சுஃபியான். அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்தார். மக்கா வெற்றிக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தார். மிகப்பெரிய அறிவாளி.
இவர்தான் அந்த எல்லா வியாபாரத்தையும் பொறுப்பாக செஞ்சு கொண்டிருந்தார். பொதுவாகவே மக்காவாசிகள் எல்லாரும் வியாபாரிகளா இருந்தார், மதீனாவாசிகள் விவசாயிகளா இருந்தார். மக்காவாசிகளுக்கு அந்த குறைஷிகளுக்கு வியாபாரம் என்ற ஒரு விருப்பம். அந்த குறைஷிகளுக்கு விருப்பமாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. கோடை காலத்துல மாரி காலத்துல அவங்க வியாபாரத்துக்காக போகக்கூடிய அந்த பயணம் வருடத்துக்கு 2 தடவை போவாங்க. மக்காவிலிருந்து ஷாமுக்கு போவாங்க. மக்காலிருந்து குர்பானி பிராணிகளுடைய தோள்களை காய வச்சு அதை கொண்டு போய் ஷாம்ல விற்பாங்க. ஷாம்ல இருந்து வாசனை திரவியங்கள் அத்தர்களை கொண்டு வந்து மக்கால விற்பாங்க. இப்படி இவங்களோட வியாபாரம் நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த சஹாபாக்களுடைய சொத்துகளையும் எடுத்து அவங்க பெரிய அளவுல சம்பாதிக்க ஆரம்பிச்சா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்களோட உள்ளம் சொல்லிக்கொண்டே இருந்துச்சு, எங்கள்கிட்ட இருந்து எடுத்த இந்த பணத்தை எப்படியாவது மீட்டி எடுக்கணும். அது அவங்களுக்கு அப்படி உடையலாது. எங்கட ஹக்க நாங்க மீட்டி எடுக்கிறதுக்கு பயப்பட தேவையில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிஞ்சாங்க, இதை எடுக்கலாம். இப்பதான் இவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, அபூ சுஃபியான் ஷாம்ல இருந்து வியாபாரத்தை முடிச்சு கொண்டு 40 பேரோட 50,000 தீனாறுகளோட திரும்பிக் கொண்டிருக்கிறார் மதீனாவுக்கு, மக்காவுக்கு. அப்ப அவங்க ஷாமில் இருந்து மக்காவுக்கு போற நேரம் மதீனாட அந்த ரூட்டால தான் போகணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயார் செஞ்சாங்க, சஹாபாக்களோட பேசினாங்க. முஹாஜிர்கள் உடனே ரெடி ஆகிடுவாங்க. ஆனா அன்சாரிகள் ஏன் ரெடி ஆகணும்? ஏண்டா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏண்டா அவங்களோட பணத்தை இந்த குறைஷிகள் எடுக்கல, மக்கால் இருந்தவங்களோட பணத்தை தான் எடுத்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம் என்று கேட்ட உடனே அன்சாரிகளும் தயாராகி வந்துட்டார். கிட்டத்தட்ட 313, சில கருத்தின்படி 317, சில கருத்தின்படி 340 பேர் இந்த அபூ சுஃபியானுடைய படைய மறைச்சி அவங்களோட பொருளை பறிக்கிறதுக்கு வந்தா. இது வழிப்பறி கொள்ளை அல்ல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தை மறைச்சி அவங்களோட சல்லி எல்லாம் பறிப்பாங்க, அவங்களோட சல்லிய பறிக்கல, இவங்கட சல்லி அவங்கட கையில் இருக்குது, இவங்கட ஹக்கை இவங்க மீட்டி எடுக்க பாக்குறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா பண்ணி 313, இதுதான் பிரபலியமான கருத்து, 313 பேரோட அபூ சுஃபியான் வார ரூட்ல போய் இவங்க எல்லாரும் போறதுக்கு முன்னால 2 பேரை அனுப்பினாங்க. எப்படி வாராரு, எங்க வாராரு அப்படின்றத பாக்குறதுக்கு. அவங்க 2 பேரும் விசாரிச்சு போனாங்க. இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டது. அவர் வார வழியில ஆட்கள் சொன்னாங்க, இப்படி 2 பேர் உங்களை விசாரிச்சுட்டு போனாங்க. எப்படியான ஆள், என்ன அடையாளம், எப்படி வந்தாங்க, இப்படிதான் பல மாதிரி விசாரிச்சு பார்த்தார். யாருன்னு விளங்கல்ல. ஆனா அவர் மிகப்பெரிய அறிவாளி. அவர் எங்க தங்கினாங்க, அவங்க எங்க இரவு நேரம் இருந்தாங்கன்றதெல்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு போனா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய எந்த அடையாளமுமே இல்லை. ஆனா ஒட்டகத்தினுடைய மலம் விட்ட அங்க இருந்துச்சு, ஒட்டகத்தினுடைய நஜீஸ். இவருடைய அறிவு அந்த அசுத்தத்தை அப்படி ஒரு கம்பால அகட்டி அதுக்குள்ளால இருந்துச்சு ஈச்சப்பழ கொட்டை. அதை எடுத்து பார்த்துட்டு சொன்னாரு, இது யஸ்ரிபுடைய ஈச்சப்பழம்,
மதீனாவினுடைய ஈச்சப்பழ கொட்டை வந்தவங்க மதீனாவில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட இருந்த ஒரு மனிதரை அனுப்பினாங்க மக்காவுக்கு உதவி தேடி. பம்பம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆக்கள் கேட்டு அனுப்பினான். அவர் போய் அங்க அபூஜகல்கிட்ட சொல்லி அங்க மிகப்பெரிய ஒரு பட தயாராகிட்டான். அங்க தயாராகின பட 1000 பேர் கொண்ட பட, 700 ஒட்டகங்கள், 200 குதிரைகளோட, மதுபானங்களோட, ஆடல்களோட, பாடல்களோட, பெண்களோட பெரிய ஜமாஅத்து அங்கிருந்து வெளியாகி வாராங்க. இந்த கெப்ப என்ன நடந்துச்சுன்னா, அபூ சுஃபியான் அவருடைய யோசனையால அவர் திட்டம் போட்டு இந்த வழியால தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த ரூட்ல தான் இருப்பாங்க என்று சொல்லி இன்னும் ஒரு வழியை எடுத்து அந்த ரூடால போய் அவர் பாதுகாப்பா மக்காவுக்கு போயிட்டாரு. ஆனா இவர் மக்காவுக்கு போற நேரம் மக்கால் உள்ள 1000 பேர் கொண்ட பட வெளியாகிட்டார். இப்ப அபூ சுஃபியான் செய்தி அனுப்புறார் அபூஜஹலுக்கு, வானம் திரும்பி வந்துருங்க, நான் பாதுகாப்பா வந்துட்டேன், ஏண்ட பொருள் எடுக்க தான் அவங்க வந்திருக்கிறாங்க, நான் பொருளோட பணத்தோட பாதுகாப்பா வந்துட்டேன். அபூஜஹல் சொன்னான், அப்படி ஒரு நாளும் நாங்க தயாராகி வந்த நாங்க திரும்பி போமாட்டோம், திரும்பி போமாட்டோம். இங்கதான் அவன் மோடையனாயின. ஏண்டா பின்னால பத்ருடைய யுத்தத்துல அவன் கொல்லப்பட்டான். அபூஜஹலுடைய அசல் பெயர் அபுல் ஹிகம். அவன் அறிவின் தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அபூஜஹல் மடமையின் தந்தை என்று பேர் வச்சான். அந்த பேரை வச்சோன்னா அபூஜஹல் போய் அவன் மக்கால இருந்த குறைஷிகள்கிட்ட சொன்னானாம், எனக்கு முஹம்மது அபூஜஹல் பேர் வச்சிருக்கிறாராம் அப்படின்னு சிரிச்சான். பின்னால இவன் இந்த முடிவெடுத்ததுதான் இவன் மடமையை எடுத்து காட்டுது. பத்ருடைய யுத்த களத்துல அபூஜஹல் வெட்டி போடப்பட்டொன்ன அபூ சுஃபியான் போய் பார்த்துட்டு சொன்னாரு, முஹம்மது உங்களுக்கு அபூஜஹல் என்று பேர் வச்சது சரிதான், ஏனென்றா நீ மோட்டுத்தனமாக தான் நடந்து கொண்டிருக்கிறாய். அபூஜஹல் சொன்னான், ஜமாஅத்து திரும்பாது, நாங்க வந்துட்டோம், முஹம்மதுடைய படையோட யுத்தம் செஞ்சுதான் திரும்புவோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருகிறது, இப்படி பட வாராங்க, அபூ சுஃபியான் போயிட்டாரு, இவங்க யுத்தத்துக்கு தயாராகி வாராங்க. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த 313 பேரை வச்சு மஷூரா பண்றா. மஷூரான்றது வாழ்க்கையில மிக பிரதானமான ஒன்று. ஒரு நாளும் மஷூரா பண்றவங்க வழி தவற மாட்டாங்க. தனி முடிவு யாரும் எடுக்கப்படாது. அவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர் குடும்பத்துக்குள்ளால எல்லா விடயங்களையும் மஷூரா பண்ணி கொள்ளணும். ஊரினுடைய தலைவர், பள்ளியினுடைய தலைவர், இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் பொறுப்பா உள்ளவங்க தனக்கு கீழால் உள்ளவங்களோட எல்லா காரியங்களையும் மஷூரா பண்ணினா முடிவுகள் ஹைராக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணாம இப்ப யுத்தத்துக்கு சஹாபாக்கள் தயாராக மாட்டாங்களே, எப்படி தயாராகுவாங்க? அவங்க யுத்தத்துக்கு ரெடியா வந்தே இல்லையே, அதுலயும் குறிப்பா அன்சாரிகள் எப்படி தயாராகுவாங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டு சும்மா இருக்கல்ல, மஷூரா செஞ்சு பார்ப்போம் என்று ஆலோசனை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா நல்ல முடிவை கொடுத்தார். இப்ப மஷூரா சொல்ல சொன்னாங்க, என்ன செய்வோம்? முஹாஜிர்கள் ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எதை சொல்றீங்களோ அதை செய்வோம். நாங்க என்ன செய்யணும்டா, நீங்க சொல்றத நாங்க செய்ய தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சரியான சந்தோஷம். வேற மஷூராக்கள் இருந்தா சொல்லுங்களே. அடுத்த முஹாஜிர்கள் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னும் யார் இருந்தா சொல்லுங்களே, இன்னும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க.
அன்சாரிகள் விளங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு போறத பார்த்தா எங்கட கருத்து என்னன்னு தான் கேட்க வராங்க. ஏண்டா இங்க கேட்க வேண்டிய ஆட்கள் அவங்கதான். ஏண்டா முஹாஜிர்கள் எப்படியும் தயாராகுவாங்க, அவங்களோட சொத்தை பறி கொடுத்து வந்திருக்கிறாங்க, அவங்க சண்டை பிடிச்சு எடுக்கணும், அவங்க அதுக்காகத்தான் வெளியாகி வந்திருக்கிறாங்க. ஆனா அன்சாரிகளுக்கும் இவங்களுக்கு இடையில பிரச்சனை இல்ல, இவங்க அநியாயமா சண்டைக்கு வருவாங்களா, யுத்தத்துக்கு தயாராகுவாங்களா என்ற யோசனை இருந்து கொண்டிருந்துச்சு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கட மஷூராவை தான் எதிர்பார்க்கிறீங்க போல விளங்குது, நாங்களும் நீங்க சொல்றத செய்ய தயார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்து, இஸ்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது மாதிரி நாங்க உங்களுக்கு ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றத செய்ய தயார், உங்களோட சேர்ந்து நாங்க யுத்தத்துக்கு தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு திடீரென்று தயாராகினாங்க. பெரிய ஏற்பாடு இல்ல, பெரிய ஏற்பாடு இல்ல. 300 சொச்சம் பேர் இருக்கிறாங்க, வாகனம் 70 தான் இருக்குது. 3 பேருக்கு ஒரு வாகனம், 3 பேருக்கு ஒரு வாகனம், மாறி 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 மாறிதான் வாகனத்தில் ஏறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் இருந்தாங்க. இவங்களும் மாறி மாறி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்க வேண்டிய அவங்களோட டர்ன் வார நேரம் மத்த 2 பேரும் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வாகனத்திலேயே வாங்க, நான் நடந்து வாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விட நீங்க சக்தியான ஆட்களும் இல்ல எனக்கு விட்டுத்தாரதுக்கு, அதே நேரம் உங்களை விட நான் நன்மையின் பக்கம் தேவையற்றவனாகவும் இல்ல, உங்களை விட நான் நன்மையின் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிறேன், அதனால நான் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கிறேன். இப்ப பத்ருடைய மைதான நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 313 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போறார். அவங்களும் மைதானத்தினுடைய அங்கிட்டு பக்கத்துல 1000 பேர் மிக பெரும் பட்டாளத்தோட வந்திருக்கிறார். கிட்ட போய் இப்ப எங்க நாங்க ஒதுங்குற என்று யோசிக்கிற நேரம் ஒரு இடத்தை முடிவு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் இருந்த ஒரு சஹாபி ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துலதான் நாங்க இருக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இல்ல இல்ல, இது ஏண்ட முடிவுதான், இது ஏண்ட முடிவு. அப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஏண்ட மஷூரா இந்த இடத்துல நாங்க தங்காமல் இருந்தா நல்ல, இது அவ்வளவு பொருத்தமான இடம் இல்ல என்று அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அறிவு இருந்துச்சு. இடத்தை மாத்தலாமே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாத்தலாம், எந்த இடம் பொருத்தம் அவங்க காட்டினாங்க, இந்த இடத்தை நாங்க தெரிவு செஞ்சா நல்லம். மாறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கொடிகளை தயார் செஞ்சாங்க. ஒரு கொடிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க, ஒரு கொடிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க, 3வது கொடிய ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில கொடுத்தா. இவங்க 3 பேரும் கொடியோடு இருக்கிறாங்க. இப்ப போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. படை தளபதி ஒரு உயரமான இடத்துலதான் இருப்பார் யுத்த காலத்துல, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உயரமான இடத்தை தெரிவு செஞ்சு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களோட இன்னும் சில சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கூடாரம் அடிச்சாங்க. அடிச்சு அதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சாங்க. இந்த 16வது பிற மாலை நேரமாகுது, இந்த வேலை நடக்குது. இப்ப 17வது இரவு, இப்ப நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கிற இந்த இரவு
இந்த நாள்ல தான் கூடாரம் அடிச்சு இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்குள்ள போனாங்க. இஷாவுக்கு பின்னால சுஜூதுல விழுந்தாங்க, துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது ஆயுதமே துஆ தான். பிரச்சனைகளுக்கு தீர்வு துஆ தான். அடிபடுகிறது, துஆல ஈடுபடுங்க, குனூத் ஓதுங்க என்று சொன்னா இந்த நேரத்தில் துஆவை பத்தி பேசுறாங்களே, குனூத் ஓது சொல்றாங்களே, இவங்களுக்கு அறிவில்லையா? இவங்களுக்கு யோசனை இல்லையா? துவாண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் என்று நாங்களும் மடையர்களோடு சேர்ந்து பேசிடப்படாது. அப்படி பேசுறது புத்திசாலித்தனம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக துஆவை கொண்டுதான் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட துஆ ஆயுதம் தான். துஆ தான் அவங்களோட ஆயுதம். அந்த துஆவால தான் சாதிச்சாங்க. துஆவால சாதிக்க இயலாத ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ரப்பின் பக்கம் முன்னோக்கணும்ன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்திருக்கிறார். என்ன துஆ ஓதினாங்க? யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் ஓதிக்கொண்டே இருந்தான். யா ஹய்யு யா கய்யூம் என்ற துஆ இருக்குதே, மிச்சம் பவரான துஆ. ஹதீஸில் இருக்குது, அல் இஸ்முல் அஅஸம், மகத்தான ரப்புடைய பெயர் இருக்குது. அந்த பெயரை சொல்லி துஆ செஞ்சா துஆ கபூல். ஆனா அல் இஸ்முல் அஅஸம் என்றா என்ன என்றது தெளிவாக சொல்லப்படல. மார்க்கத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்றது தெளிவாக சொல்லப்படல. எல்லா இரவுகளும் ஹயாத்தாக்கப்படணும்ன்றதுக்காக ஜும்மாவுடைய நாள்ல துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு நேரம் இருக்குது. இதுதான் அந்த நேரம் என்று சொல்லப்படல. முழு ஜும்ஆவுடைய தினத்தையும் துஆவில் கழிக்கணும்ன்றதுக்காக. அத மாதிரி இஸ்முல் அஅஸம் அப்படின்னு ஒரு ரப்புடைய மகத்தான திருநாமம், அதை சொல்லி துஆ செஞ்சா கபூலாகிரும். அது என்னன்றது தெளிவாக சொல்லப்படல. ஆனா உலமாக்கள் அவங்களோட இஜ்திஹாத வச்சு சில கருத்துகள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அநேகமான உலமாக்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் அல் இஸ்முல் அஅஸம்ண்டா யா ஹய்யு யா கய்யூம். ஏன் சொல்றாங்க? குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு ஆயத்து தான், மகத்தான ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அதுல அல்லாஹ் முதலாவது பாவிச்சிருக்கிறது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆன்ல 3 இடத்துல ஹய்யும் கய்யூம் என்று பாவிக்கப்பட்டிருக்கிறது. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி 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 அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத் ஃபில் அர்த், யா அல்லாஹ் என்னோட இருக்கிற இந்த கூட்டம் இன்றைய நாள்ல அழிக்கப்பட்டுட்டாங்கண்டா, இவங்க மௌத்தாகிட்டாங்கண்டா, ஒன்ன வணங்க பூமிக்கு மேல ஆள் இல்லா போயிரும் யா அல்லாஹ். அதனால இவங்களை அழிச்சிராத, இவங்களை இல்லாமல் ஆக்கிறாத. ஒன்ன இபாதத் செய்ய பூமிக்கு மேல ஆள் இருக்கணும், இபாதத்து நடக்கணும், தீன் ஹயாத்தாகணும், தீன் மங்கி மறைஞ்சிடப்படாது. அதனால இவங்க மௌத்தாகிடப்படா, இவங்களை பாதுகாத்துறே. துவா செஞ்சு கொண்டே இருந்தாங்க. சுபகு வரையில துவா செஞ்சாங்க. அழுது 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 சஜதால இதே துவாவை திரும்ப திரும்ப செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா இரவு நேரம் ஒரு மலையை இறக்கினார். உள்ளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. சஹாபாக்களுக்கு காலையில நாங்க எங்களை விட 3 மடங்கு இருக்கிறாங்க, அவங்களோட எப்படி மோதணும், என்ன நடக்கும், உயிரை படயம் வச்சு போராட்டம் நடக்க போகுது. ஆனா எந்த பயமும் இல்லாம அல்லாஹு தஆலா அவங்களோட உள்ளத்தில் ஒரு அமைதியை போட்டான். இது யுகஷீக்கும் நுஆஸ அமனதன், அவங்களோட மன அமைதியால எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. அந்த தூக்கம் எவ்வளவு ஒரு நிம்மதியான தூக்கம் என்றா, சஹாபாக்கள் சிலருக்கு அந்த தூக்கத்துல அவங்க ஜுனுபாலி ஆகிட்டாங்க, குளிப்பு கடமை ஆகிட்டு.
இப்ப ஷைத்தான் ஒரு வகையான வஸ்வசாவை போட்டான். நீங்க எல்லாம் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறீங்களே, ரப்புடைய உதவி எப்படி வரும் இப்படின்னு உள்ளத்தில் ஒரு வகையான வஸ்வசா. அல்லாஹு தஆலா அன்றைய இரவு ஒரு மலையை பெய்ய வச்சான். மழை ஒன்று பெஞ்சிச்சு. எல்லாரும் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பாவிச்சு கொண்டாங்க, குளிக்கிறதுக்கு பாவிச்சு கொண்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த அசுத்தங்கள் இல்லாமல் போச்சு. அதே நேரம் அவங்க வயுசப்பித்த பிஹில் அக்தாம், அவங்க இருந்த அந்த நிலம் உறுதியான நிலமாக மாறிச்சு. அவங்களோட நிலம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு, அது அவங்களுக்கு சாதகமாயிட்டு. அல்லாஹு தஆலா மலையை இறக்கி அவர்களுக்கு ஒரு மறைமுகமான உதவி செஞ்சார். சுபகுக்கு பின்னால இப்ப காலையில யுத்தம் ஆரம்பமாக போகுது. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல. சுபகுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து திட்டம் போட்டார். வாழ்க்கையில எல்லாம் ஒரு முஸ்லிமான மனிதன் திட்டத்தோட தன்னை எல்லா காரியங்களையும் செஞ்சு கொள்ளணும். ரைட், யுத்தம் தானே எல்லாரும் இறங்குவோம்ன்றதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான திட்டம் போட்டாங்க. எத்தனை சப்புகளா நாங்க நிக்கணும், முன்னுக்கு சப்ல எப்படியான ஆயுதங்களோட, இரண்டாவது சப்ல எப்படியான ஆயுதங்களோட, எங்க வந்தா அம்பால தாக்கணும், எங்க வந்தா ஈட்டியால் அடிக்கணும், எங்க வந்தா வாளால தாக்கணும், இப்படின்னு சொல்லி ஒரு அழகான வாள் ஏந்தியவர்கள் எங்க இருக்கணும், அம்பு எய்தியவர்கள் எங்க இருக்கணும், ஈட்டியோடு உள்ளவர்கள் எங்க இருக்கணும் அப்படின்னு படைய அணிவகுத்தாங்க. இது அவங்க காலையில செஞ்ச முதலாவது வேலை. ரெண்டாவது ஒரு பயான் செஞ்சாங்க, தர்கீப், உற்சாகப்படுத்தினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியோ ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிஸால். ஆர்வம் ஊட்டுங்க. அவங்க பயந்திரப்படாது. 1000 பேர் நாங்க 300 சுற்றம் எப்படி செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், ரப்புக்கு இது பெருசு இல்லைன்னு சொல்லுங்க. 20 சாபிரூன யக்லிபு 200. 20 பேர் போதும் 200 பேர் அடிக்கிறதுக்கு. 100 யக்லிபு 1000. 100 பேர் போதும் 1000 பேர் அடிக்கிறதுக்கு. 300 பேர் கூட 1000 பேருக்கு. குர்ஆனுடைய ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றத உம்மத்துக்கு சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. பெரிய கூட்டமா நினைக்க வானம். கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன சின்ன கூட்டம் எல்லாம் ரப்புடைய உதவியால மிகப்பெரிய கூட்டத்தை தாக்கி இருக்கிறாங்க. அதனால பயப்பட வானம், தைரியமா இறங்குங்க இப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்கீப்ல முதலாவது இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, கூமு இலா ஜன்னத்தின், சுவனத்தின் பக்கம் தயாராகுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அந்த சுவனம் எப்படியானதுண்டா, அந்த சுவனத்தினுடைய எவ்வளவு விசாலம், வானங்கள் பூமிகளின் அளவு விசாலமானது. யா ரசூலல்லாஹ், ஒரு சஹாபி எழுப்பி கேட்டாங்க, அவ்வளவு விசாலமானதா? இதுக்கு நாங்க தாமதிக்கப்படாது. கையில உள்ள பேரீச்சம் பழத்தை சாப்பிட்டுட்டு போற அளவுக்கு கூட தாமதிக்க தயார் இல்ல. அதை தூக்கி வீசிட்டு தயாராகி போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான ஒரு தர்கீப் பயான் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப தன்னுடைய துஆவை ஆரம்பிச்சாங்க. திரும்ப துஆ, ராவையில செஞ்ச துஆ வேற, காலையில படைய அணிவகுத்து படைக்கு தர்கீப் செஞ்சு திரும்ப யுத்த காலத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்படல, திரும்ப துஆ கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த துஆவுக்கு பதிலாக வானத்திலிருந்து இறக்கிறான். இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நீங்க உங்களோட ரப்பிடத்துல உதவி தேடின நேரம் உங்களோட ரப்பு உங்களோட அழைப்புக்கு பதில் சொன்னான். எப்படி பதில் சொன்னான்? அன்னி முமித்துக்கும் பி அல்பின் மினல் மலாயிகா. உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யறேன் தெரியுமா? 1000 மலக்குமார்களை இறக்கிறேன். ரப்பு 1000 இறக்கணும்ன்ற எந்த தேவையும் இல்ல. ரப்பு மலக்க இறக்கிதான் துவா செய்யணும்ன்ற எந்த தேவையும் இல்ல. இந்த சஹாபாக்களுக்குரிய ஆறுதலாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆறுதலுக்காக அல்லாஹு தஆலா இறக்கிறார். 1000 மலக்குமார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அதுல ஒரு ஆள். அவர் எப்படியானால் அவருடைய ரெக்கையில ஒரு தொங்கலால லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த கௌம் வாழ்ந்த ஊரை அப்படியே அடியோட தூக்கி மறுபக்கமா விரட்டி போட்டால், அவருடைய ஒரு ரெக்கையினுடைய தொங்கலால இதை செஞ்சாரு. இப்படியான மலக்குமார்கள் உள்ள 1000 பேர் தேவையா? அவங்களே மிச்சம். ஆனா அல்லாஹ் தஆலா 1000 பேரை இறக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்துல சொல்றான், இல்ல இல்ல இல்ல, இன்னும் 2000 3000 பேரை நாங்க இறக்கிறோம். அதுக்கு பிறகு சொல்றான், இல்ல 5000 பேர், இன்னும் 2000 கூட்டி 5000 மலக்குமார்களை இறக்கி நாங்க நீங்க கேட்ட துஆவுக்கு உதவியாக உங்களுக்கு இறக்கிட்டோம். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துஆவுக்கு கொடுத்தது. மலக்குமார்கள் இறங்கினாங்க. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இப்ப அவங்கட யுத்தத்திட ஒரு வளமை தான் மல்யுத்தம் நடக்கும். அவங்கட சைடால 2 பேர், இங்கால 2 பேர், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் மோதுறது. அவங்கட 3 பேர், இவங்கட 3 பேர், அவங்கட 3 பேர் வந்தாங்க. மிக பெரும் பலசாலிகள் உத்பா, ஷைபா, வலீத் 3 பேரும் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கால அனுப்பினாங்க ஹஜ்ரத் உபைதா, ஹஜ்ரத் ஹம்சா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும். 3 பேரும் போனாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வலீத ஒரே வெட்டு வெட்டினாங்க. ஒரு வெட்டில சரி. ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷைபாவை ஒரே வெட்டு வெட்டினாங்க, அவனும் சரி. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உத்பா தாக்கினான், அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பாஞ்சி அவனையும் வெட்டி வீழ்த்தினாங்க. அதுக்கு பின்னாலதான் யுத்தம் ஆரம்பிக்குது. யுத்தம் ஆரம்பிக்குது. மாறி 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 தாக்குதல் நடக்குது. இவ்வளவும் அந்த சஹாபாக்கள் நோம்பு பிடிச்சு கொண்டு செஞ்சாங்க. நோம்பு பிடிச்சு கொண்டு செஞ்சா மிக நப்சோட போராட்டம் செய்யறதுதான் நோம்பு. அதுபோக இப்படியான போராட்டத்திலையும் அவங்க ஈடுபட்டா. யுத்தம் நடக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. வலதிலையும் இடதிலையும் 2 சின்ன புள்ளகள். அவங்க யோசிக்கிறாங்க, சின்ன புள்ள 2 பக்கத்தில் இருக்குது, யாராவது பெரியாக்கள் இருந்தா சேர்ந்து தாக்கலாமே என்று யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் பக்கத்தில் இருந்த சிறுவன் கேட்கிறான், அபூஜஹல தெரியுமா உங்களுக்கு? சாச்சா உங்களுக்கு அபூஜஹல தெரியுமா? ஓ, ஏன் கேட்கிறாய்? இல்ல, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்படி எழுத்துறானாமே, அவனை கண்டா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற நேரமே அபூஜஹல் போரான். காட்டினாங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இதான் மைதானத்துல போய்கொண்டிருக்கிறார். உடனே 2 பேரும் பாஞ்சி அபூஜஹல வெட்டுறாங்க. அபூஜஹல் அப்படி கீழே விழுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சின்ன புள்ளகளுக்கு இருந்த உணர்வு வேற எந்த கோபமும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுறாராமே, அதனால அவங்களுக்கு ஒரு கோபம். யுத்தம் நடந்து யுத்தத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் ஓங்குறாங்க, அவர் கீழே விழுகிறாரு. கைதிகளா வந்தவங்க சொல்றாங்க, சஹாபி சொன்னார், நான் தான் இவரை கைதி செஞ்சேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க கைதி செய்யல, உங்களுக்கு முன்னால இன்னொரு ஆள் என்ன பிடிச்சிட்டாரு. மலக்குமார்கள் வெட்டினாங்க, மலக்குமார்கள் பிடிச்சாங்க. நேரடியா அல்லாஹ் உதவியை காட்டினார். 70 காபிர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்கள்ல வெறும் 14 பேர் கொலை ஷஹீதாக்கப்பட்டாங்க. 14ல 6 பேர் முஹாஜிர்கள், 8 பேர் அன்சாரிகள். இந்த 16 பேரும் ஷஹீதாகினாங்க.
இந்த 16 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய மைதானத்திலேயே அடக்கம் செஞ்சாங்க. அவங்கள கொலை செய்ய மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. கொலை செய்யப்பட்டவங்களை அங்க பத்ரில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல வீசினாங்க. மத்த 70 பேர் கைதிகளாக வந்தாங்க. இவங்களை என்ன செய்யலாம்? மஷூரா நடக்குது. இந்த 70 பேரை என்ன செய்யலாம்? சிலர் மஷூரா சொன்னாங்க, இவங்களை ஏதாவது அவங்கள்ட்ட பணம் எடுத்துட்டு திருப்பி அனுப்பிடலாம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, எங்கட குடும்பம் தான் அவங்களையும் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்தை வெட்டி போடுவோம். அந்த அதில் இருக்கிற ஏண்ட குடும்பத்தில் உள்ளவங்களை ஏண்ட கையில தாங்க நான் வெட்டுறேன், உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை உங்களோட கையில நீங்க வெட்டுங்க, மாறி மாறி குடும்பத்தை நாங்க வெட்டி போடுவோம். ஏனென்றா அவங்க எல்லாம் அவ்வளவு மோசமான ஆட்கள். இப்படி பலரும் பல கருத்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவுக்கு வந்தாங்க, அவங்கள்ட்ட யாரெல்லாம் சல்லி சாரதுக்கு இருக்குதோ அவங்கள்ட்ட நாங்க ஏதாவது எடுத்துட்டு விட்டுருவோம். யார்கிட்ட இல்லையோ அவங்கள துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறையில முன்னுக்காகினவங்க இல்முள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு எங்கட சமூகத்துக்கு கல்வியை கொடுப்போம், படிச்சு கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு முதலாக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டினார். யார்கிட்ட எந்த அறிவு இருக்குதோ அவங்கள வச்சு தெரியாத சமூகத்துக்கு படிச்சு கொடுப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் ஒரு முடிவெடுத்தார். அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு சிலர் சல்லியை கொடுத்துட்டு போனாங்க, இல்லாதவங்க அவங்கள்ட்ட உள்ள அந்த அறிவை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் இஸ்லாத்துல நடந்த ஆரம்ப யுத்தம். இந்த யுத்தத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்ப நசீபாக்கிட்டார். ரப்புடைய புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி. உதாரணமாக மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க. இப்ப மதீனால இருக்கிறாங்க. மதீனால இருக்கிற சில சஹாபாக்களினுடைய குடும்பம் மக்கால இன்னமும் காபிரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வகையான கவலை, திடீரென்று போயிட்டு மக்காவை பிடிச்சொன்ன எங்கட குடும்பங்களோட நிலைமை என்னவாகிருமோ தெரியாது. அதனால அந்த சஹாபாக்கள்ல இருந்த ஒருவர் ஹாத்தப் பின் அபி பல்தான் சொல்லக்கூடியவர் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறார். இப்படி இன்ன நடக்க போகுது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி அறிவிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாஅத்தை அனுப்பினாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு பெண் இருப்பால், அவரிடத்துல ஒரு கடிதம் இருக்குது, எடுத்துக்கொண்டு வாங்க. அங்க போய் கேட்டா என்னட்டா அப்படி ஒன்றுமே இல்ல இருக்குது, தரலண்டா உடுப்புகளை கலட்டி நாங்க செக் பண்ணுவோம். அதுக்கு பின்னால் அந்த பெண் முடிக்குள்ளால் இருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்தால் அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க, ஆவேசப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் செய்யவானம், அவர் பத்ர் சஹாபி, பத்ர்ல கலந்து கொண்டவர், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சாச்சு. இவ்வளவு பெரும் தவறு செஞ்சவரா இருந்தாலும் மன்னிச்சாச்சு. ஏனென்றா பத்ர் என்பது அவ்வளவு பிரதானமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்துல. இதுல கலந்து கொண்டவங்களுக்கு அல்லாஹ் தண்டப்புறத்தால பாவ மன்னிப்பை கொடுத்தார். பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதை தனக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு பின்னால பல யுத்தங்கள் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட யுத்தம் 27. அரபியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக கலந்து கொண்ட யுத்தத்துக்கு ரஜ்வான்னு பேர் சொல்லுவாங்க. அவங்க போகாம சஹாபாக்களை அனுப்பி வச்ச யுத்தங்களுக்கு சரியான்னு சொல்லுவாங்க. 27 யுத்தங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல 27 யுத்தமும் நடக்கல, 9 யுத்தம் தான் நடந்துச்சு. 9 யுத்தம் தான் நடந்துச்சு.
மற்ற யுத்தங்கள் எல்லாம் வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க, ஏதாவது காரணங்களால இல்லாம போச்சு. இந்த பதில கலந்து கொண்ட 313 சஹாபாக்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். பத்ர் சஹாபி எல்லாரும் சொர்க்கவாசிகள். கிதாபுகள்ல சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவங்க சஹாபாக்களுடைய பெயர் 2000க்கும் மேற்பட்ட பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பத்ர்ல கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில 1400 பேர் கலந்து கொண்டாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் முனாஃபிகா இருந்தாரு, அவர் மட்டும் ஒளிஞ்சிட்டாரு. அது போக 1399. இந்த 313 இந்த ரெண்டும் போக இன்னும் சில கட்டங்கள்ல ஒவ்வொரு சஹாபிகளுக்கு தனிப்பட்ட முறையில கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டாங்க. மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இது ஒரு வரலாறாக, இதுல படிப்பினைகள் ஏராளம். அந்த படிப்பினைகளை பத்தி முதாக்கரா செய்ததாக இருந்தா அது ஒரு தனிப்பாடம். ஆனா இந்த நிகழ்வை சரி குறைஞ்சது நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க விளங்கி வச்சு கொள்ளணும். இஸ்லாத்துல எப்படி யுத்தங்கள் எப்ப நடந்துச்சு, எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் எது காரணமாக அமைஞ்சிச்சு. ஏண்டா இஸ்லாத்தை படிக்கிறது, இஸ்லாத்தை விளங்குறதுன்றது இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. ஒரு சிறப்பான நாள் யா அல்லாஹ் எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து சுவனத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்குவாயாக. நரக விடுதலையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ, யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தில் உள்ள எங்களோட மனைவி மக்கள், குழந்தைகள், பெற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் யா அல்லாஹ் நரக விடுதலை கொடுத்து சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களோட பெற்றார்கள், குடும்பத்தினர்கள், எங்களோட ஊர் மக்கள் கபராளிகளா இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நரக விடுதலையை நசீபாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ரமலான்